அப்படி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவர்கிட்ட வந்து இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலி ஒரு உச்சபட்சமான ஒரு அதிகாரமிக்க ஒரு முதலமைச்சர் பதவி எடுத்து கொடுத்துட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ விஜய் என்ன பண்ணோம்? அவரே ஒரு படி இறங்கி வந்து தலைவர் திருமாவர்களை வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிகிறேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? அப்போ அப்படி சொன்னாங்கன்னா விசிகா வந்து டிவிக்கோட அலைன்ஸ் போகும். முதல்ல சொல்லட்டுங்க, அப்படி சொல்லட்டும். அதிகாரத்தில் பங்கு எங்கள் தலைவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறேன், முதல்ல துணை முதலமைச்சர் கொடுக்குறேன், இணை முதலமைச்சர் கொடுக்குறேன், அமைச்சரவை கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக அரசியலில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது? உங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியான என்ன உங்களுக்கு நாலேஜ் இருக்குது? சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட். நாங்கள் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. வேணுமானா வந்து சினிமா சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து நீங்கள் வந்து அமைச்சராக இருங்க, அதுக்கு வந்து அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி பேசுங்க, அது வேற. உங்களுக்கு நீங்கள் சொன்னது போல் எந்த விஷயத்துலையுமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் அவர் ஆசைப்படுறதுன்றதை முதல்ல யதார்த்தத்துக்கு முரணானது தானே. இப்போ எங்கள் தலைவர் அவங்க அறிவிக்கிட்டோம். இப்போ எங்கள் தலைவர் குறித்து அவங்க வந்து நெகட்டிவாக எங்கேயுமே பேசுனது கிடையாது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்படி ஒரு லீடர் ஆல்ரெடி இருக்கார்ல, அவருடைய வாழ்நாளை முழுக்க மக்களுக்காக வந்து செலவு செஞ்ச ஒரு தலைவர் இருக்காருங்க. இல்லைன்னா பரவாயில்ல, இப்படி ஒரு லீடர் இருக்காரு. அப்போ அந்த லீடர் நீங்கள் எம்பவர் பண்ணுறது தானே உங்களுடைய வேலையாக இருக்கணும். மக்கள் நலன் சார்ந்து மட்டும் நீங்கள் சிந்திச்சா அப்போ அது ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கணும்னு தோணுதில்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து எங்கள் தலைவர் அப்படின்ற ஒரு ரெண்டுத்தையுமே ஒப்பிடுறதுன்றது வந்து அது ஒப்பீட்டு அளவிலேயே வந்து அது நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது.